வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. சாதாரணமாக நம்ம இட்லி தோசை இந்த மாதிரியே செய்வோம். அப்புறம் வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு பூரி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுப்போம். இன்னைக்கு நான் வந்து வெந்தயக்கீரை பூரி தாங்க போட போகிறேன். இப்போ சமீபத்தில் நான் உங்களுக்கு வெந்தயக்கீரை சப்பாத்தி போட்டிருந்தேன். அந்த பெசஞ்ச அன்னைக்கு கொஞ்சம் மாவு அதிகமாக இருந்துச்சு. சரி நீ எடுத்து உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேங்க. அதை அடுத்த நாள் சரி பூரியாக போடலாமே. பூரிக்கும் அதே ப்ராசஸ் தான். நம்ம எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைகிறோமோ அதே மாதிரி தான். நான் இப்போ மாவு பிசைகிறதுலேருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். அந்த வெந்தயக்கீரை பூரிக்கு ஒரு வெள்ளை வெள்ளையே சட்னி, தேங்காய் சட்னி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாவே சாதாரணமாக நல்லாயிருக்கும். ஆனால் பூரிக்கு வந்து கொஞ்சம் நல்லா வெள்ளை வெள்ளையே அரைச்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெள்ளை வெள்ளையே சட்னி எப்படி அரைக்கிறது, அந்த பூரி எப்படி போடுறது, இது ரெண்டையும் தான் காட்ட போகிறேன். எங்கள் குட்டிமாவுக்கெல்லாம் பூரி போட்டு கொடுத்துட்டு நானும் எங்கள் வீட்டில் அவரும் சிகப்பரிசி அதாவது மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவில் தோசை ஊற்றிக்கலாம், ரெண்டுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி இந்த சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி நான் அரைக்க போகிறேங்க. அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி ரெசிபி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனந்தி அன்புடன் அனுப்பிய அரிசி அப்படின்னு டைட்டில் கொடுத்து அந்த இட்லி ரெசிபி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் வந்து நான் மாவெல்லாம் எப்படி அரைச்சி கரைக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த தோசையுமே வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே ஆனவங்க எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதில் கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மி, அயன் இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி அரிசியில் நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்லாம். சாதாரணமாக எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே அந்த தோசை எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் நம்ம இப்போ இருந்தே கொடுத்து பழக்கலாங்க. எங்கள் பாப்பாக்கெல்லாமே நாங்கள் கொடுப்போம். ஆனால் என்ன கொஞ்சம் நெய் போட்டு கொடுத்தா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து பூரி வந்து மந்த்ரா கடலெண்ணெயில் தான் நான் வந்து பூரி செய்ய போகிறேன். எப்பயுமே பூரிக்கு வந்து நீங்கள் கடலெண்ணெய் எடுத்தீங்க அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அங்கே இப்போ பார்க்கலாம். சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த வெந்தயக்கீரை பூரி அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் கசக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதே மாதிரி சிகப்பரிசி தோசையும் ரொம்பவே ருசியாக இருக்குங்க. பூரி வந்து சாதாரண பூரி மாதிரி தான் வந்துச்சுங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு இந்த சட்னிக்கு. ஃபஸ்ட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை பார்த்துடலாங்க. தேங்காய் நான் ஒரு மூடி அளவுக்கு துருவி வச்சுருக்கேங்க. கூடுமான வரைக்கும் நீங்கள் வெள்ளை வெள்ளையர்னு துருவிக்கோங்க. இந்த வெள்ளை வெள்ளையர் சட்னிக்கு ஒரு 4 பாதாம் தோல் உரித்து நம்ம சேர்த்துக்கணுங்க. வெந்நீரில் போட்டிங்கன்னா ஈஸியாக தோல் வந்துடும். உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4 போட்டுக்கலாங்க. அதே மாதிரி பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இதை தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு சட்னியாக நீங்கள் அரைச்சிடலாம். இது வந்து தாளிக்க கூட வேண்டியது இல்லைங்க. நம்ம இந்த மாதிரியே வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி சட்னியாக வச்சுக்கிட்டா பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிடலாங்க. சாதாரண கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் நான் வெந்தயக்கீரை வந்து இலையாக சும்மா உருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சும்மா கையில் கிள்ளிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்குறப்ப கொஞ்சம் கசப்பு இருக்காது, அதுக்காக தான் சேர்க்குறோம். சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாங்க. தயிர் விட்டு இப்போ நம்ம கீரைகளை இதில் சேர்த்துடலாங்க. கீரை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கையில் நல்லா எல்லாத்தையுமே பெசரி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்குங்க. சப்பாத்திக்கும் இதே மாதிரி தான் பிசையணுங்க, பூரிக்கும் இதே மாதிரி தான் பிசையணும். ஒன்றும் பெருசாக மாற்றம் இருக்காது. பூரிக்கு வந்து கொஞ்சம் நம்ம கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு கொஞ்சம் லூஸாக பிசையும் இல்லைங்களா, அதுதான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சதில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. அந்த நல்லெண்ணெய் விட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம ஊற விட்டுட்டு நம்ம உடனே இதில் வந்து நம்ம பூரி போடலாம், சப்பாத்தியும் போடலாங்க. ரொம்ப நல்லா வரும். இப்போ ஒரு மூடி போட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. இப்போ நான் பூரி போடுறதுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கிறேங்க. கடலெண்ணெய் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பூரிகளை போடணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் பூரிக்கு சாதாரணமாக தேய்க்கிற மாதிரி தான் நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா புசு புசுன்னு வரும். எண்ணெயை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மேலே நீங்கள் இறச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து புஷ்ஷுன்னு எழும்பி வருங்க. சாதாரண பூரி மாதிரி தான் இருந்துச்சு. இதுவும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை நமக்கு. இந்த மாதிரியெல்லாம் பூரி போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சத்தானதும் கொடுங்க. வெந்தயக்கீரை பூரி உடம்புக்கும் நல்லது இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி நம்ம செய்யலாம். சப்பாத்திக்கு செய்கிற மாவுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பண்ணலாம், இல்லை தனியாகவே கூட உங்களுக்கு வெந்தயக்கீரை கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி பூரிகள் நம்ம செய்யலாங்க. இதுக்கு சட்னி வந்து நல்லா காம்போவாக ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இப்போ வெந்தயக்கீரை பூரியும் வெள்ளை வெள்ளையர் சட்னியும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும் இந்த சட்னி. பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வெந்தயக்கீரை கிடச்சா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சிகப்பரிசி மாவில் தோசை ஊற்றிடலாங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து ரோஸ்ட்டாக தான் ஊற்றுறேன். ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ரோஸ்ட் ஊற்றி கொடுத்தா தானே பிடிக்கும். அதனால் நம்ம சாதாரண தோசைக்கு மாவு கரைக்கிற மாதிரியே இதுக்கும் கரைச்சி வைக்கலாங்க. ஆனால் இதுக்கு வந்து அதிக நேரம் புளிக்க வேண்டியதில்லை. சீக்கிரமாக புளிக்கிற தன்மை இருக்குங்க இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில். அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தோசை ஊற்றி நல்லா ரோஸ்ட்டாக ஊற்றிட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நெய் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு
இந்த மாதிரி மூடி போட்டு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், மூடி போட்டதுக்கப்புறம் தேய்ச்சி விடணும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட்டாகவே சூப்பராக வருங்க. இதையே வந்து நம்ம திருப்பி போட்ட தோசையாகவும் நம்ம ஊற்றலாம். இப்போ எங்கள் வீட்டில் அவருக்கெல்லாம் வந்து திருப்பி போட்ட தோசை தான் பிடிக்கும். அதுவுமே நல்லா செவந்து வந்துருங்க. ஏன்னா நம்ம உளுந்து வெந்தயம்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, ரொம்பவே அருமையாக வருங்க. நான் இந்த மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற லிங்க் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க, நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதே மாதிரி இந்த அரிசி வந்து ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் நல்லா அரைபடும். இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின இந்த சிகப்பரிசி தோசை, வெள்ளை வெளையர் சட்னி, வெந்தயக்கீரை பூரி, இது எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.